கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வேத வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். அடி நீங்க மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. நாம் தொடர்ந்து பேதுருவின் வாழ்க்கை வரலாற்றை குறித்து தியானித்து வருகிறோம். அந்த வாழ்க்கை வரலாற்றிலே அவர் சபைகளுக்கு எழுதின ஆலோசனைகள் 1 பேதுரு 2 பேதுரு போன்ற நிருபங்களே அமைந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த வேத வசனங்கள் எல்லாம் அவர் தம்முடைய அனுபவத்தினாலே, ஆண்டவரோடு பழகின அனுபவத்தினாலே, ஆண்டவரோடு ஆவியினாலே உறவாடின அனுபவத்தினாலே, அவர் ஊழிய அனுபவத்தினாலே, அவரை கட்டின சபையின் அனுபவத்தினாலே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அவருடைய வசனங்கள், எழுதப்பட்ட வசனங்களை தியானிப்பதும் அது பேதுருடைய வாழ்க்கை சரீரத்தின் ஒரு பகுதியாய் காணப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியத்துக்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அந்தகாரத்திலிருந்து, அந்தகாரமான ஒரு சூழ்நிலை இருந்து ஆச்சரியமான ஒளியத்துக்கு வரவழைத்தவர். அல்லேலூயா. அப்ப ஜனங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து சபை அனுபவத்துக்கு கடந்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அந்தகாரமாய் இருந்தார்கள், இல்ல அந்தகார இருளே இருந்தார்கள். அந்தகாரமான ஒரு இருள் இருந்த அந்த ஜனங்களை கர்த்தர் தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்தில், அல்லேலூயா, ஆச்சரியமான ஒளி, இயேசு கிறிஸ்து உலகத்தின் ஒளியாய் இருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இருள் இல்லாதவர் இயேசு கிறிஸ்து. அதாவது பாவம் அவரை அணுக முடியாது, அவரை ஒட்ட முடியாது. அவர் பாவம், மூட பழக்க வழக்கம், அறியாமையான வார்த்தைகள், இவையெல்லாம் தேவ பார்வையில, வேதவசன பார்வையில ஒரு இருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேட் ஹாபிட்ஸ், தீமையான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், வேண்டாத காரியங்கள்லாம் ஒரு இருளாக வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இருளான வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கை உடையவர்களாய் இருந்த நீங்கள் உங்களை கர்த்தர் ரட்சித்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியத்துக்கு வரவழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆச்சரியமான ஒளி, ஆண்டவருடைய ஒளி, தேவ பிரசன்னம், தேவனுடைய சபை, தேவனுடைய ஐக்கியம். அந்த இடத்துல கர்த்தரின் நாமம் மகிமைப்படுத்தப்படுகிறது. கர்த்தர் உயர்த்தப்படுகிறார். அவர் உயர்த்துகிற உயர்த்துகிறதா ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு இருக்கிறது, ஒரு மனிதனுடைய பரிசுத்தம் இருக்கிறது, ஒரு மனிதனுடைய பலன் இருக்கிறது, ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆச்சரியமான உலகத்துக்கு கர்த்தர் வரவழைத்திருக்கிறார். முதல் அந்தகாரமான இருள், அந்த எப்படிப்பட்ட இருள் என்பதை வேதவசனம் தொடர்ந்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இப்ப அப்படிப்பட்ட வெளிச்சத்துக்கு, ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு வரக்கூடிய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கே, அல்லேலூயா, அவருடைய புண்ணியங்கள் நம்மை அந்தகாரத்திலிருந்து விட்டு அவருடைய ஆச்சரியமான ஒளியத்துக்கு வரவழைத்தது ஒரு பெரிய புண்ணியம். அல்லேலூயா.
நமக்கு அவர் செய்த புண்ணியங்கள் ஆயிரம் ஆயிரம். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அவரை ருசி பார்த்தவர்கள் தேவ சமூகத்திலே கடந்து வந்து தேவனை ஆராதிக்கிற கூட்டத்தோடு சபையாக இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தேவனுடைய புண்ணியங்கள் என்பது அநேகமான புண்ணியங்கள், நன்மைகளை நாம் தேவனிடத்தில் பெற்றிருக்கிறோம். நாம் நிர்குணமாகாதிருப்பது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேதம் சொல்லுகிறது, சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நாம் சொந்தமான ஜனம், அவருடைய சந்ததி, ஆண்டவருடைய சந்ததியை சேர்ந்தவர்கள். அடுத்த ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா, சொந்தமான ஜனம். இவ்வளவு 4 விதமான காரியங்களை சொல்லி தேவ சமூகத்தோடு தேவனோடு இணைக்கின்ற இந்த 4 காரியத்தை பார்க்கிறோம். முதல்ல அவருடைய சந்ததியாய் இருக்கிறோம், கர்த்தருடைய சந்ததியாய் மாறி இருக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாறி இருக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஜாதியாக இணைக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இவ்வளவு 4 காரியத்தை சொல்லி தேவனோடு இணைக்கப்பட்டவர்கள் நாம என்பதை இங்கு தெல்ல தெளிவாக இங்க பேதுரு எடுத்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் பேதுரு மூலமாய் பேசின காரியங்களை பார்க்கிறோம். அடுத்ததாக, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். அப்போ பேதுரு சொல்லுகிறார், முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனமாய் இருக்கல, இப்ப நீங்க தேவனுடைய ஜனமாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. முந்தி நீங்கள் இரக்கம் பெறாத ஜனங்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இரக்கம் பெறாதவர்களுக்கு சூழ்நிலை என்ன, இரக்கம் பெற்றவர்களுக்கு சூழ்நிலை என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இரக்கம் பெறாதவர்கள் எப்பொழுது சறுக்கலான இடத்திலே அழிவு பாதையிலே அவர்கள் சென்று அழிவுக்குரிய நரகத்தை நோக்கி கடந்து சென்று கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்கள், கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றபடினாலே பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் தீமையான காரியத்திலிருந்தும் அழிவிலிருந்தும் நரக பாதையிலிருந்து நாம் விலக்கி கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளை மீட்டுக் கொள்கிறார். அல்லேலூயா. நமக்கு விரோதமாய் பதிவிருக்கிற எல்லா பொல்லாதாவின் அசுத்தாவின் கிரியைகளை கர்த்தர் அழித்து நம்மளை பாதுகாப்பான சேமமான ஒரு இடத்திலே கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். கர்த்தரை விசுவாசிக்கணும், கர்த்தர்கிட்ட வளரணும், கர்த்தரை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருக்கிறது. 24 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் நீங்க கர்த்தரோடு இருக்கிறீர்கள், எத்தனை மணி நேரம் கர்த்தரோடு இல்லாமல் இருக்கிறீர்கள் என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, அந்நியரும் பரதேசிகமாய் இருக்கிற நாம. அல்லேலூயா. அந்நியர்கள் பரதேசிகள். இந்த தேசத்துல நமக்கு ஒரு பேர் அந்நியர்கள், ஃபாரினர்ஸ். இந்த பூமியே நமக்கு சொந்தம் இல்லை. அல்லேலூயா. இந்த பூமியில நாம வாழ்றோம், இந்த பூமியில நாம பரலோகத்துக்குரியவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் பரலோக பிரஜைகள், அதனால இங்க அந்நியர்கள். அல்லேலூயா. பரதேசி, பரலோகவாசி, பரதேசிகள், அந்நியர்களாய் இருக்கிற நாம ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய மாம்சம் போய் எங்கேயும் ஒரு மாம்சம் அது ஒரு ஜடப்பொருள் தான். அதை யாருமே தொடாத வரைக்கும் அது பத்திரமா தான் இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய மாம்சம் பத்திரமா தான் இருக்கும். ஆனா ரகசிய கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. ஆதியாகமத்திலே ஏதேன் தோட்டத்திலே மனிதனுடைய பிள்ளையின் பொழுது கர்த்தர் 3 பேரை அழைத்து தண்டனை கொடுத்தார்.
அந்த 3 பேர்ல சாத்தான் ஒருத்தன், ஏவாள் ஒருத்தி, ஆதாம் ஒருவன். அல்லேலூயா. 3 பேர் அழைத்து தண்டனை கொடுத்த பொழுது சாத்தானை கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன? உன் ஜீவகாலெல்லாம் நீ மண்ணை சாப்பிடுவாய். அல்லேலூயா. உன்மித்துக்கு அவிழ்த்துக்கும் பகை உண்டு என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை சொல்லி கர்த்தர் சாத்தானை சபித்து அவனுக்கு தண்டனை கொடுத்தார். அல்லேலூயா. அவனுக்கு இது பனிஷ்மெண்ட். அவன் எங்கேயும் ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருந்த ஒரு தீ ஆவிகள் ஆண்டவர் சமூகத்தை விட்டுட்டு அது அநாதைகள் போல தேவனை ஆராதிக்கிற அந்த ஸ்தானத்திலிருந்து விலகி தேவ துரோகிகளாக தேவனுக்கு உருவாய் போர் செய்கிற தீயாவிகளாக அவள் மாறிவிட்டதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அவளை கர்த்தர் பிடித்து தண்டிக்கவில்லை, ஒன்றும் செய்யல. அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் அவன் சோதிக்கவும் அழிக்கவும் தீமை செய்யவும் அவன் துணிகரம் கொண்டதை குறித்து யோபு புத்தகத்திலே நாம் வாசித்து அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ மாம்ச கிரியை. அல்லேலூயா. இந்த மண்ணான சரீரத்துல நம்முடைய ஆதாமுக்கு தண்டனை கொடுக்கும்போது சொன்னாரு, நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். அல்லேலூயா. சொன்னதிலிருந்து இந்த உலகத்துல எத்தனையோ தலைமுறைகள் கல்லறைக்குள் போய்விட்டார்கள். இனி வரக்கூடிய தலைமுறைகள் இயேசுவின் வருகை தாமதமானால் கல்லறைக்குள் தான் போக வேண்டும். அல்லேலூயா. அப்போ மாம்ச கிரியை இங்க வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. அப்போ மாம்ச இச்சை என்று சொன்னால் நம்ம சரீரத்தில் இருக்கிற அந்த அசுத்தாவிகள் தீயாவிகள் நம்முடைய சரீரத்தை தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது, தீண்டிக் கொண்டிருக்கிறது, நமக்கு விரோதமாக போர் செய்து கொண்டிருக்கிறது. அதனால் நமக்கு இச்சைகளும் பாவங்களும் கீழ்ப்படியாமையும் அறியாமை முட்டாள்தனமும் கொடூரமானவர்களும் ஜனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறதை நாம் இன்று செய்தி வாயிலாக, டிவி வாயிலாக, நியூஸ் பேப்பர் வாயிலாக அறிந்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இங்கு பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்சை சென்று விலகி பிரஜாதிகள் உங்கள் அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு. அல்லேலூயா. பிரஜாதிகள் ரட்சிக்கப்பட்ட முன்போ ரட்சிக்கப்பட்ட பின்போ மாம்ச கிரியைகளுக்கு விரோதமாய் போர் செய்கிற அந்த பாவை செயலை விட்டு ஜீவிக்க வேண்டும். அக்கிரமக்காரர்கள். அல்லேலூயா. உலக ஜனங்கள் மற்றவங்க பார்த்து நம்மள அக்கிரமக்காரன் சொல்லக்கூடாது. இப்ப நம்ம பார்க்கும்போது நிறைய பேரு கடும் உபத்திரத்தில் கடும் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அதிலிருந்து தப்பித்து பிழைத்து இங்க வந்திருக்கிறாங்க. கொலைகாரர்கள் கூட ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குற்றம் புரிந்தவர்கள், பாவம் செய்தவர்கள், கொடியவர்கள், ஆகாதவர்கள், தள்ளப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு மந்தைக்குள்ள ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு மனம் திரும்பி வந்து விட்டார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, புறஜாதியில் உங்களை அக்கிரமக்கான்று விரோதமாய் பேசும் விஷயத்தில. அல்லேலூயா. ஆனா தீமையான காரியத்திலிருந்து கொடூரமான காரியத்திலிருந்து நாம கர்த்தரை சமூகத்தை வந்துட்டோம். வந்த பிறகு முந்தி நம்மளை பார்த்த ஜனங்கள், நம்மோடு பழகின ஜனங்கள் நம்மளை பார்த்து அக்கிரமக்காரர் என்று சொல்லக்கூடாது. அல்லேலூயா. மிந்தி ரட்சிக்கப்பட்டது முன்பு நம்மளை அக்கிரமக்காரன் உலகம் சொன்னது. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மளை அக்கிரமக்காரன் அவர்கள் சொல்லக்கூடாது. நாம நற்கிரியை செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படியாக, வார்த்தையின்படியாக நாம நற்கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உங்கள் நற்கிரியை கண்டு அவற்றின் மித்தம் சந்திப்பினாலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்ப நற்கிரியை கண்டு சந்திப்பினாலே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு. அப்ப நாம நற்கிரியை அதிகமாய் செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கை நன்றாய் கற்று அவர் என்ன நற்கிரியை செய்தார் என்று சொன்ன பார்த்தால், அவர் வாயிலே கபடும் வஞ்சகமும் இல்லை, அவரிடத்தில் எந்த குற்றமும் காணப்படவில்லை, அவர் எல்லாரிடத்திலும் அன்பாக இருந்தார், அவர் யாருக்கும் எந்த தீமையும் செய்யவில்லை, அவர் நல்ல வார்த்தைகளை உபதேசங்களை கற்றுக் கொடுத்தார், அவர் தம்மையே மற்றவர்களுக்காய் பலியாய் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த நற்கிரியைகள்
இன்னும் ஆண்டவர் சொல்லும் பொழுது, நான் வியாதியாயிருந்தேன், என்னை பார்க்க வரவில்லை. நான் சிறையில் இருந்து என்னை சந்திக்க வரவில்லை. நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஆடை கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இப்படிப்பட்ட நற்கிரிகளை தேவன் விரும்புகிறார். மற்ற ஜனங்களை குறித்த ஒரு கரிசனை, ஒரு லாசருவை குறித்து பார்க்கும்போது அவன் பரிதாபமான சூழ்நிலையில் காணப்பட்டான். ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். ஐஸ்வர்யவான் தன்னை குறித்த நினைவோடு இருந்தானே ஒழிய வாசலுக்கு இருந்த லாசரை குறித்த நினைவான்ட்டே இல்லை. அது ஒரு பாவம் ஆயிற்று. அது வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்மை தேவையோடு இருக்கிற ஜனங்களுடைய தேவை அசால்ட் பண்ணி செல்வதும் ஒரு பாவமாக இங்கே கருதப்படுகிறது. அல்லேலூயா. தேவை உள்ளவர்கள் தேவைகளை நாம் சந்திக்கத்தக்கதாக நாம் கொடுத்து நம் ஆத்தும திருப்தி பட்டுக் கொள்ள வேண்டும். நம்மிடத்திலே குற்றமில்லாதபடிக்கு நம்மை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட நற்கிரியைகளை நாம் செய்கிற பொழுது மிந்தி நம்மள அக்கிரமக்காரர்கள் எண்ணிக்கொண்ட ஜனங்கள், சில ஜனங்கள் இருக்கிறார்கள், ஒரு விதமான ஜனங்கள் சன்மார்க்க ஜீவியத்துல மற்றவர்களை கண்காணிக்கிற, தாங்களும் விழுந்து விழுந்து எந்திக்கிற ஒரு மனித குலத்தை சார்ந்த மற்றவர்கள் சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்மை பார்த்து, நம்ம நற்கிரியை பார்த்து சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு, அல்லேலூயா, அவர்களெல்லாம் நம்மளை பார்த்து திருந்துவார்கள். இந்த வசனத்துல நம்மளை பார்த்து மற்ற ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் உறுதியாக அறுதியாக இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கு. சந்திப்பின் நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக நம்மளை எடுத்துக் கொள்வதற்காக, பரலோகத்தில் சேர்ப்பதற்காக அவர் வருகிற வேளையில, நாம் செல்லுகிற வேளையில, இந்த சந்திப்பின் நாளிலே மற்ற ஜனங்களும் நம்முடைய நற்கிரியின் மூலமாக ஆதாயப்படுத்தப்பட்டு அவர்களும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை பிள்ளைகளாய் கடந்து வருகிற பொழுது தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆகவே சந்திப்பினாலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கிறவர்களாயிருந்து நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று பேதுரு மூலமாய் கர்த்தர் பேசுகிறதை பாருங்கள் சபை மக்களுக்கு. அல்லேலூயா. அடுத்ததாக 11ஆம் வசனம், நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மனுஷருடைய கட்டளை யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். கட்டளைகள். அப்ப தேசத்திலிருந்து கட்டளைகள் வெளிப்படுகிறது. பார்லிமெண்ட்ல இருந்து சட்டங்கள் ஏற்றி அந்த சட்டங்கள் எல்லாம் திட்டங்களாக கோர்ட் மூலமாக ஏற்படுத்தப்பட்டு அது காவல் நிலையம் வரைக்கும் வந்து விடுகிறது. அது ஜனங்கள் மத்தியிலே கிரியை செய்கிறது. சட்டங்கள். இந்த சட்டத்துக்கு நாம கீழ்ப்படிய வேண்டும். சாலையில ரோடுகள் நடந்து போகும்பொழுது சட்டத்திட்டம் இருக்கு. வாகனத்துல போகும்போது சட்டத்திட்டம் இருக்கு. ஜனங்கள் குடியிருக்கிற வேளையில சட்டத்திட்டங்கள் இருக்கு. இந்த சட்டத்திட்டத்தை எல்லாம் ஆதியில போட்டது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, பரலோக பிதா. அல்லேலூயா. பரலோக பிதா ஜனங்கள் ஒற்றுமை ஐக்கியமாய் இருப்பதற்காக சட்டத்திட்டங்களை போட்டார். அல்லேலூயா. அதான் நியாயப்பிரமாணம். ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் நல்ல அன்பு ஐக்கியம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளையும் நாம் தியானிக்க வேண்டும். ஆண்டவருடைய கட்டளை தியானித்து அதை மனப்பாடம் பண்ணி, அதுவும் தேவனுடைய வார்த்தை தான், அதுவும் உபதேசம் தான். இப்ப இந்த நிருபத்தெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த உபதேசத்தினுடைய விரிவாக்கம் தான் இந்த நிருபங்கள்லாம். அந்த நியாயப்பிரமாணத்துடைய விரிவாக்கம் தான் இந்த நிருபங்கள்லாம். இதெல்லாம் மனுஷனை சீர்படுத்துகிறது. அல்லேலூயா. அப்ப நியாயப்பிரமாணத்துல ரட்சிப்பு வரல, ஆனா இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிப்பு வருகிறது. அல்லேலூயா. பரலோக பிதா நியாயப்பிரமாணத்தை கனப்படுத்தி ஜனங்களுக்குள்ளே கட்டளையிட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோக பிதாவுக்கு ஈடான அதே கருத்தை சொல்லுகிறார். நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்கல்ல, அதை நிறைவேற்றுவதற்கு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நியாயப்பிரமாணத்தை 2 விதங்கள் நிறைவேற்றலாம். ஒன்று, ஆண்டவருக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றலாம். அது முடியாதவர்கள் பரிசுத்த ஆவியினால, தேவகுமாரனை அறிகிற அறிவினாலே, அன்பினாலே, விசுவாசத்தினாலே, பரிசுத்த ஆவியினாலே நாம் நல்லவர்களாயிருந்தா அந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டாம். நியாயப்பிரமாணத்தை அறியாமலே நாம் ஆண்டவரை எல்லா கட்டளைக்கும் கீழ்ப்படிந்து விடுவோம். என்ற பரிசுத்த ஆவியான நம்மளை பரிசுத்தமான இடத்துல நடத்துவார். அல்லேலூயா.
அதான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சபை போதிக்கிறது. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். யோவானின் சுவிசேஷ நிருபத்திலே சொல்லுகிற பொழுது, நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உங்க நல்ல வழியில நடத்தும். அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தருடைய பயம் உண்டாகும், உங்களுக்கு ஞானம் உண்டாகும், உங்களுக்கு அறிவு உண்டாகும், உங்களுக்கு உணர்வு உண்டாகும். எப்போ ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. பெற்ற அபிஷேகத்தை அனல் முட்டாம இருக்கக்கூடாது, அது அனல் முட்ட வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆவில எப்போ அனலா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்கள் மனுஷருடைய கட்டளை எல்லாம் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டும். எல்லா மனுஷரும் எல்லா கட்டளைக்கும் சட்ட திட்டத்துக்கும், ஒவ்வொரு குடியிருப்புலையும் ஒரு சட்ட திட்டம் இருக்கும், ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்லயும் ஒரு சட்ட திட்டம் இருக்கும், ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சட்ட திட்டம் இருக்கும். அதெல்லாம் நன்மைக்கு ஏதுவான ஜனங்களை ஐக்கியப்படுத்துகிற சட்ட திட்டங்கள். ஆனா வேற சட்ட திட்டம் தீமையான சட்ட திட்டங்களுக்கு அல்ல. மனிதர்கள் அறியாமையினாலே மனிதருக்கு விரோதமாய் மனித குலத்தை எழுப்புகிற அறியாமையினாலே ஏற்படுகிற மூடத்தனமான சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை, இந்த அரசாங்க சட்டமும் சொல்லவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக மேலான அதிகாரம் உள்ள ராஜாவானாலும் சரி, தீமை செயலுக்கு ஆக்கினையும் நன்மை செயலுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி அவரால் அனுப்பப்பட்ட அதிகாரிக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. மேலான அதிகாரம் ராஜாவுடைய அதிகாரம். இந்த ராஜாவுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த ராஜாவுடைய அதிகாரிகள், அவர் அதிகாரிகள் மூலமாக ராஜா ஆளுகை செய்கிறார். அப்போ இந்த மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாதவர்களை அந்த அதிகாரிகள், அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விடுகிறார்கள். ஒரு காவல் நிலையத்துக்கு சென்றால் அவர்கள் குற்றவாளியைத்தான் பிடிப்பார்கள் ஒழிய நல்லவர்களை பிடிப்பதில்லை. அல்லேலூயா. அப்ப குற்றவாளி கூண்டிலே ஏற்றி சிறையில் அடித்து அவர்களை பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார்கள். ஆனால் நல்லவர்களை அவர்கள் புகழ்ச்சி ஆக்குகிறார்கள். ஒருவேளை குற்றவாளிகளை பிடித்துக் கொடுப்பவர்கள், இல்லை விபத்திலே மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு மீட்டுக் கொடுப்பவர்கள், பிறருடைய தொலைந்து போன பணங்கள் நகைகளை எடுத்துக் கொடுப்பவர்கள், இவரெல்லாம் கனப்படுத்துகிறார்கள். அதான் வேதம் சொல்லுகிறது, நன்மை செயலுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. எல்லா அதிகாரம் உள்ளவர்களுக்கு நாம கீழ்ப்படிவது கிறிஸ்தவர்களின் கடமையாய் இருக்கிறது. அல்லேலூயா. நன்மைக்கு ஆதரவும் தீமைக்கு எதிர்ப்புமான ஒரு சூழ்நிலையில தீமைகளை உலகமே எதிர்க்கிறது, நன்மைகளை உலகமே ஆதரிக்கிறது. ஆகவே நன்மையை ஆதரிக்கிறவர்களாக செய்கிறவர்களாக கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள், வேலைக்காரரை அதிக பயத்துடைய உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், நல்லவர்களுக்கும் சார்ந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். அல்லேலூயா. அப்ப வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்பட்டு அவர்கள் கொடுக்கிற வேலையை செய்து அவர்கள் கொடுக்கிற கூலியை பெற்றுக் கொள்ள வேண்டும். இது உலகம் ஃபுல்லா இருக்கிறது. அல்லேலூயா. பிசினஸ், வியாபாரம் உலகம் ஃபுல்லா இருக்கிறது. எஜமான்கள், வேலைக்காரர்கள் உலகம் ஃபுல்லா இருக்கிறார்கள். எல்லாரும் எஜமான்களாய் மாற முடியாது, எல்லாரும் வேலைக்காரர்களாய் மாற முடியாது. ஆனால் வேலைக்காரராய் இருக்கிறவர்கள் எஜமான்களாய் மாறுகிறார்கள். அவர்கள் தேச சூழ்நிலை அறிந்து. அப்போ சிலருக்கு நல்ல பிசினஸ் பண்ணக்கூடிய ஞானம் கிருபை கர்த்தர் கொடுப்பார், நல்ல திறந்த வாசனை கொடுப்பார். அப்படிப்பட்டவர்கள் எஜமான்களாய் மாறிவிடுவார்கள். சிலருக்கு அந்த ஞானம் கிருபை ஒரு திறந்த வாசல் இல்லாதபடி வேலை செய்யும்படியாய் கர்த்தர் ஒரு வாசலை திறப்பார் என்று சொன்னால் நாம பயபக்தியோடு கூட அந்த எஜமான்கள் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அப்படி வேலை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். சில முரட்டா வேலை ஆவாங்க, ஆனா வேலைக்காரர்கள் அவளுக்கு கீழ்ப்படிந்து நாம் என்ன செய்யணும்? வேலை செய்ய வேண்டும். அப்புறம் அவர்கள் கூலி கொடுப்பார்கள். அல்லேலூயா. முரடாய் வேலை வாங்குகிறவர்கள் சீக்கிரமாய் கூலி கொடுப்பார்கள். ஏனோதானோ என்று வேலை வாங்குகிறவர்கள்
கூலியை சரியாக கொடுப்பதில்லை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களா இருக்குது. ஆகவே கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவர் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரதியாய் இருக்கும். அல்லேலூயா. இந்த எஜமான வேலைக்காரர்கள் சம்பந்தத்துல நாம ஒருவேளை எஜமான்கள் வேலைக்காரல கொடுமையா நடத்தி அவள் வஞ்சனையா நடத்தினா கர்த்தர் விசாரிப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட எஜமான்களுக்கு கர்த்தர் தண்டனை கொடுப்பார். இப்ப எஜமான்கள் துரோகம் பண்ற வேலைக்காரர்களுக்கும் கர்த்தர் தண்டனை கொடுப்பார். ஆகவே நாம ரொம்ப நம்பிக்கையாக, விசுவாசமாக, உத்தமமாக, ஆண்டவருக்கு பிரியமாக கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். பார்வைக்காக ஊழியம் செய்யக்கூடாது. கர்த்தருக்காக ஊழியம் எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்ய வேண்டும். ஊழியங்கள், வேலைகள், வேலை காரியங்கள் எல்லாம் பல விதத்துல இருக்கிறது. பல ஆயிரக்கணக்கில் இருக்கிற வேலை காரியங்கள். அதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எஜமானா இருந்தாலும் வேலைக்காரனா இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். அந்த மாதிரியை நாம பின்பற்ற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக, அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்வதற்கு தம்மை ஒப்புவித்தார். அல்லேலூயா. நியாயமாய் கர்த்தர் தீர்ப்பு செய்கிறார். அல்லேலூயா. நியாயமாய் தீர்ப்பு செய்கிற அவருக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயமாய் தீர்ப்பு செய்த பரலோக பிதாவுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் என்ன செய்யலனா, அவர் வையப்படும் போது பதில் வையல. அல்லேலூயா. எல்லாரும் அவரை வஞ்சாங்க, ஆனா இயேசு வையவில்லை. அல்லேலூயா. அடுத்த அவர் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாலும் அவரை எல்லாம் பாடுக்குட்படுத்தினார்கள். அவர்களை பார்த்து பயமுறுத்தல. அல்லேலூயா. நான் யாருன்னு தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுமா என்று சொல்லி அவரை பாடுபடுத்தி உட்படுத்தின ஜனங்களை பார்த்து அவர் பயமுறுத்தவில்லை. அல்லேலூயா. அடிக்கப்படும் ஆடு கொண்டு போகப்படுவது போல அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு போனார். தமக்கு நியாய தீர்ப்பு செய்த பரலோக பிதாவுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். ஆகவே நம்மளை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா. அப்ப பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். அல்லேலூயா. பாவம், நாம் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் என்னன்னு நமக்கு தெரியக்கூடாது. அல்லேலூயா. பாவத்துக்கு செத்துட்டோம். அந்த பாவத்தை சாத்தான் கொண்டு வந்தா அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு சூழ்நிலை நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா பாவத்துக்கு செத்த ஒரு அனுபவத்துக்குள்ள வந்துவிட வேண்டும். சிலர் அந்த அனுபவத்துக்குள்ள வந்தவர்களாக இருக்கலாம், சிலர் பாவத்தோடு போராடுகிறவராக இருக்கலாம். ஆகவே அந்த பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறோம். ஆண்டவருக்காக வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அனைவரை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவத்துக்கு செத்து நீதிக்கு வாழ்க. ஒருவேளை கொடுமையான பாவத்துக்கு தப்பி ஒரு சில அறியாமையினால முழுத்தனமான காரியம் இருக்கலாம். ஆனா பாவத்துக்கு செத்து நீதிக்காக வாழ்கிற ஜனங்களை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஜனங்களா நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக பிழைக்க வேண்டும், நீதிக்காக பிழைக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா. நம்முடைய பாவத்தை எல்லாம் ஆண்டவர் சிலுவையின் மேல சுமந்துட்டாரு. அதை நாம அடிக்கடி நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. நினைவு கூர்ந்து நாம் அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய தழும்பினாலே நாம் குணப்படுத்தப்படுகிறோம். சிதறுண்ட ஆடுகளை போடியிருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணி மரத்தில் திறப்பப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப சிதறுண்ட ஆடுகள் போல மிஞ்சி இருந்தோம். ஆனா இப்பொழுது கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருடைய ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பர், நம்முடைய ஆத்துமாக்களை மேய்ப்பர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். அநேக ஊழியர்கள் மேய்த்துக் கொண்டிருந்தாலும் அவர்கள் கர்த்தருக்காய் மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடையவராய் இருக்கிறார்கள். ஆகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். மேய்ப்பர்கள் எப்படி மேய்க்கிறார்கள், ஆடுகள் எப்படி மேய்ந்து கொண்டிருக்கிறது என்பதை கர்த்தர் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு ஒரு பெரிய மேய்ப்பர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை நம்பி நாம
மேய்ச்சல் பட வேண்டும், சபையில் ஐக்கியப்படணும், சபை நற்கிரியை செய்ய வேண்டும், கர்த்தரை சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், அநேக ஜனங்களை உயிர்ப்பிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கண்காணி மரத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நாம் ஆண்டவர்கிட்ட திருப்பப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை திருப்பி கொண்டு வந்திருக்கிறார். அந்தகாரமான லோகத்தில் போய்கிட்டு இருந்தோம், ஆச்சரியமான ஒளித்து கர்த்தர் நம்மளை திருப்பி இருக்கிறார். திருப்பி அவர் மந்தையில இருக்கிறோம். மந்தையில் வந்த நாம பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். சந்திப்பினாலே நம்மளோடு கூட மற்ற ஜனங்களை நம்மை குறித்து மேன்மைப்படுத்த, கர்த்தரை உயர்த்த அது அனுகூலமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜீவியத்தை நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.